பழகிடுச்சுன்னா நல்லா இருக்கும். ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போது நம்ம அவிச்சு எடுத்து வச்ச பாஸ்தாவுடைய அந்த ஃப்ளேவரை வந்து இது டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர், இது ஒரு வகையான ஃப்ளேவர்னால் நீங்கள் வாசனைலாம் இருக்குங்க அந்த மாதிரி ஃப்ளேவர்னு நினச்சிடாதீங்க. இதோடைய மேக்கிங் சிஸ்டம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்களா. என்னென்னவோ சொல்கிறேன் வாயில் வந்ததெல்லாம். சரி, அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிங்க. அதெல்லாம் வந்து கலாய்க்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து லேசாக கலாய்ச்சி விட்டு போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா ஜாலியாக இருக்கணுன்றது தான் நம்ம மோட்டிவேஷன். கொஞ்சம் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம், அப்புறம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம், தேவையான அளவு நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டா சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு பெரட்டல், ஒரு உருட்டல், உருட்டு பெரட்டு பெரட்டி, ஒரு உருட்டு உருட்டி. இது வாசனை வந்துச்சு, சூப்பராக இருக்குது. இதுதான் தக்காளி சட்னி பாஸ்தா. முதல்ல சொன்னல தக்காளி சட்னி இல்லை, தக்காளி சட்னியில் பாஸ்தாவை போட்டால் பாஸ்தா ரெடி. என்ன ஒரு 2-3 ஐட்டம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம், அதுதான். பாஸ்தா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செய்முறையில் செஞ்சு பாருங்கள், பாஸ்தா அருமையாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, பாய். உங்களை நெக்ஸ்ட்டு டிஷ்ஷில் வந்து நெக்ஸ்ட் வீக்கு சந்திக்கிறேன். பாய். கடைசியாக புதினாவை மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. கொத்தமல்லி புதினா போட்டாலும் நல்லாயிருக்கும். புதினா வாங்கி வராதனால நாங்கள் கொத்தமல்லியை போட்டுக்கிறோம். பாய், நன்றி, வணக்கம். பாஸ்தா ரெடி.